வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். சமீபத்துல பிரதமர் மோடி சொன்ன சில விஷயங்களை நீங்க கவனிச்சீங்களா? வீட்ல இருந்தே வேலை செய்யுங்க, அவசியம் இல்லாம தங்கம் வாங்காதீங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஏதோ பெருந்தொற்று காலத்து லாக்டவுன் கட்டுப்பாடுகள் மாதிரி இருக்குல்ல? ஆனா உண்மையிலேயே இது ஒரு மிகச்சிறந்த பொருளாதார பாதுகாப்பு உத்தி. எப்படிங்கிறத இந்த அலசல்ல நாம விரிவா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற தலைப்புகள்: பிரதமரின் பொருளாதார பட்டியல், விநியோகச் சங்கிலி பாதிப்பு, இந்தியாவின் அந்நியச் செலாவணி, நாணய மதிப்பு சரிவு, பணவீக்கம் மற்றும் நம்ம பொருளாதாரத்தை எப்படி பாதுகாக்கிறது. ஒரு பொருளாதார நிபுணரா உலக மார்க்கெட்ல நடக்கிற விஷயங்கள் எப்படி உங்க வீட்டு பட்ஜெட்டை பாதிக்குதுன்னு நான் உங்களுக்கு தெளிவா விளக்குறேன். பகுதி 1. பிரதமரின் அந்த பொருளாதார பட்டியலை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த லிஸ்ட கொஞ்சம் பாருங்க. வீட்ல இருந்து வேலை செய்யறது, சமையல் எண்ணெய குறைக்கிறது, தங்கம் வாங்குறத தள்ளி போடுறது, ரசாயன உரம் தவிர்க்கிறது, வெளிநாட்டு ட்ரிப் போகாம இருக்கிறது, அப்புறம் லோக்கல் பொருட்களை வாங்குறது. மேலோட்டமா பார்த்தா இது ஏதோ சாதாரண அட்வைஸ் மாதிரி தெரியும். ஆனா இது நம்ம நாட்டோட இறக்குமதியை குறைக்க துல்லியமா வடிவமைக்கப்பட்ட ஒரு மாஸ்டர் பிளான். பகுதி 2. உலகளாவிய விநியோகச் சங்கிலி பாதிப்பு. சரி, இந்த குறிப்பிட்ட பொருட்கள் மேல ஏன் இவ்வளவு கவனம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை புரிஞ்சுக்க நம்ம மிடில் ஈஸ்ட் பக்கம் கொஞ்சம் போகணும். குறிப்பா ஹார்முஸ் ஜலசந்தியில பதற்றம் வரும்போது இந்தியாவுக்கு வரவேண்டிய 85% கச்சா எண்ணெய் வரத்து தடைப்படுது. இதனால உலக அளவுல எண்ணெய்க்கும் உரங்களுக்கும் பயங்கரமா தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை கிடுகிடுன்னு உயருது. நினைச்சு பாருங்க, $66 இருந்த கச்சா எண்ணெய் திடீர்னு $99 மேல போயிடுது. பகுதி 3. இந்தியாவின் அந்நிய செலாவணி, அதாவது ஃபாரெக்ஸ் சேமிப்பு கணக்கு. இப்படி உலக மார்க்கெட்ல திடீர்னு விலை ஏறும்போது இந்தியா அந்த எக்ஸ்ட்ரா பணத்தை எப்படி கட்டுது? இங்க தான் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் உள்ள வருது. இத நம்ம நாட்டோட ஒரு இன்டர்நேஷனல் பேங்க் அக்கவுண்ட்னு சிம்பிளா வச்சுக்கலாம். இது முழுக்க முழுக்க அமெரிக்க டாலர்களால நிரப்பப்பட்டிருக்கும். சர்வதேச சந்தையில நாம எந்த பொருள் வாங்கணும்னாலும் நாம இந்த டாலர்களை கொடுத்து தான் ஆகணும். இந்த டேபிள பாருங்க. வெறும் சில மாசங்கள்ல நம்ம சேமிப்பு கணக்குல $72 பில்லியன் மேல கரைஞ்சு போயிருக்கு. ஒரு காலத்துல 11 மாசத்துக்கு தேவையான இறக்குமதியை சமாளிக்க முடிஞ்ச நம்மளால இப்ப வெறும் 9 அல்லது 10 மாசத்துக்கு தான் சமாளிக்க முடியும்ங்கிற இக்கட்டான நிலைமை வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு லாஜிக்கான கேள்வி வரலாம். என்ன விலை ஏறுறதுக்கும் நான் எனக்காக ஒரு தங்க செயின் வாங்குறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? $71 பில்லியன். ஆமாங்க, 2025-26 நிதி ஆண்டுல நாம தங்கம் வாங்குறதுக்காக மட்டுமே செலவு செஞ்ச மலைக்க வைக்கும் தொகை இதுதான். குறிப்பா நம்ம ஊர்ல நம்ம வாங்குற 95% தங்கம் வெளிநாடுகள்ல இருந்து தான் வருதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. நம்ம நாட்டின் டாலர் சேமிப்பு அதிகமா உறிஞ்சுற விஷயங்களை வரிசைப்படுத்தினா முதலிடத்துல கச்சா எண்ணெய், அப்புறம் தங்கம், வெளிநாட்டு சுற்றுலா மற்றும் ரசாயன உரங்கள். இப்போ புரியுதா ஏன் தங்கம் வாங்குறதையும் வெளிநாட்டு பயணங்களையும் கொஞ்சம் தள்ளி போட சொல்றாங்கன்னு? பொருளாதார ரீதியா இது ரொம்பவே அவசியமான ஒன்று. பகுதி 4. நாணயம் மதிப்புச் சரிவு சுழற்சி. நம்ம சேமிப்பு கணக்குல டாலர் குறைய குறைய நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி அடி வாங்குதுன்னு பாப்போம். நாம அதிக விலை கொடுத்து எண்ணெய், தங்கம் வாங்குறோம். அதுக்கு நம்ம ஃபாரெக்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து டாலரை எடுத்து கொடுக்கறோம். இப்படி நாம சம்பாதிக்கிறத விட அதிகமா டாலரை செலவு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகரா சரியா ஆரம்பிச்சிடுது. இதோட மேத்ஸ் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு பக்கம் உலக மார்க்கெட்ல கச்சா எண்ணெய் விலை டபுள் ஆகுது, இன்னொரு பக்கம் நம்ம ரூபாயோட மதிப்பு பலவீனமாகுது. இதனால உண்மையான இறக்குமதி செலவு நமக்கு பல மடங்கு அதிகமாகிடுது. ஒரு டாலருக்கு $86 கொடுத்த நாம இன்னைக்கு அதே பொருளுக்கு $190 கொடுக்க வேண்டியிருக்கு. பகுதி 5. எண்ணெய் முதல் உணவு பணவீக்கம் வரை. சரி, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எல்லாம் இருக்கட்டும். இது எப்படி உங்க வீட்டு சாப்பாட்டு மேசைய பாதிக்குது? ரூபாயின் மதிப்பு குறையும்போது பெட்ரோல், டீசல் விலை ஏறும். டீசல் விலை ஏறினா சரக்கு லாரிகளோட வாடகை ஏறும். லாரி வாடகை ஏறினா நீங்க டெய்லி மார்க்கெட்ல வாங்குற தக்காளி, வெங்காயம் விலை கிடுகிடுன்னு ஏறும். ஒரு சர்வதேச பிரச்சனை எப்படி உங்க ஊர் காய்கறி விலையை ஏத்துதுங்கிற செயின் ரியாக்ஷன் இதுதான். கடைசி பகுதி, பொருளாதாரத்தை பாதுகாத்தல். இந்த மோசமான பணவீக்க சுழற்சியை எப்படி உடைக்கிறது? இங்கதான் உங்க தனிப்பட்ட முடிவுகள் ஒரு அரணா மாறுது. நீங்க வெளிநாட்டு சுற்றுலா போகாம, தங்கம் வாங்காம அல்லது தேவையில்லாம வண்டி எடுக்காம சேமிக்கிற ஒவ்வொரு டாலரும் நம்ம நாட்டோட சேமிப்பு கணக்குல பத்திரமா இருக்கும். தனிநபர் சேமிப்பு ஒட்டுமொத்த நாட்டை எப்படி காப்பாத்துதுங்கிறதுக்கு இதுதான் ஆக சிறந்த உதாரணம்.
இது ஒரு வாராந்திர பட்ஜெட் பிளானாவே எடுத்துக்கலாமே. வாரத்துல சில நாட்கள் வீட்ல இருந்தே வேலை செய்யுங்க. இறக்குமதி செஞ்ச சமையல் எண்ணெய்க்கு பதிலா உள்ளூர் எண்ணெயை யூஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு அவசியமில்லாத நகைகளை வாங்காதீங்க. விடுமுறைக்கு நம்ம ஊருக்குள்ளேயே டூர் போங்க. உங்க குடும்பத்தோட இந்த சின்ன சின்ன சிக்கனம் அந்நிய செலவணி காலியாவதை தீவிரமா தடுக்கும். ஒரு மூத்த பொருளாதார நிபுணரா நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, இது வெறும் தேசப்பற்று சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. உலக அளவுல நடக்கிற இந்த விலைவாசி உயர்வு உங்க பர்ஸ பதம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க குடும்ப பட்ஜெட்டை ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்கன்னு சொல்ற ஒரு வார்னிங் பெல் தான் இந்த லிஸ்ட். இந்த எளிய பழக்கங்களை நாம தொடர்ச்சியா பின்பற்றினா அது இறக்குமதிய சார்ந்திருக்கும் நம்ம நாட்டோட தலையெழுத்தையே நிரந்தரமா மாத்தும். கடைசியா உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. உங்க அன்றாட பழக்க வழக்கங்கள் தான் நம்ம நாட்டோட பணவீக்கத்தையே தீர்மானிக்குது அப்படின்னா, நம்ம பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக இன்னைக்கு நீங்க எந்த இறக்குமதி பொருளை தவிர்க்க போறீங்க?